Hey guys, welcome back. எல்லாருக்கும் happy evening. Flipkart Amazonல பயங்கரமான சேல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த பொருள் பார்த்தாலுமே வந்து இதோ இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் அந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஆஃபர் இஷ்டத்துக்கு அள்ளி கொடுத்து வச்சிருக்காங்க. பட் முக்கியமான டிபார்ட்மெண்ட் நம்ம வாங்கக்கூடிய பொருள் போய் பார்த்தோம் அப்படின்னா அது ஆஃபரில் இருக்காது. பட் எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இனி நம்ம வீடியோவில் பட்ஜெட்லேருந்து ப்ரீமியம் வரைக்கும் என்ன லேப்டாப்ஸ்க்குலாம் இவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டுத்துலேயுமே வந்து சேல் லைவ் பண்ணிட்டாங்க. அமேசானில் நம்ம பார்த்தோன்னா HDFC பேங்க் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 10% டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ இது வந்து மொபைல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் மற்ற எந்த கேட்டகரியில் பொருள் வாங்குறதா இருந்தாலுமே சரி அந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் டெபிட் கார்டில் வாங்குறதா இருந்தால் ஒரு 1000 rupees வரைக்கும் வந்து கேப் இருக்குது. பட் அதுவே வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்க்கு வந்துன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஸ் பேங்க் கார்டு ப்ளஸ் ICICI பேங்க் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டுக்கும் வந்து தராங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேங்க் இருக்கிறது வந்து நல்ல விஷயமாக தான் இருக்குது. அமேசானில் இந்த வாட்டி வந்து SBI கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இனி நம்ம வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் கிடைக்கக்கூடிய பெஸ்ட் பட்ஜெட் லேப்டாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீமியம் லேப்டாப்ஸில் ஏதாச்சும் நல்லா இருந்தால் அதையும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தனாலே வந்து ASUSோட VivoBook 15 இருக்குது. இது வந்து Core i3 7th Gen, கொஞ்சம் ஒரு பழைய ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 11th Gen வந்துருச்சு மார்க்கெட்டில். பட் இது செல் பண்ணிகிட்டு இருக்க ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா 28,000 செல் பண்ணுறாங்க. அதுவே கார்டு ஆஃபர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 25,000-26,000 நம்மளால் வாங்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்காக ரொம்ப ஒரு பேசிக் யூசேஜ்க்காக ஒரு லேப்டாப் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா க்ரோம் புக்கை விட இந்த மாதிரி லேப்டாப் வந்து நீங்கள் போகலாம். ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான டாஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ்க்கெல்லாமே வந்து இதுவே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 4GB RAM and 1TB ஹார்ட் டிஸ்க் கூட வருது. Windows 10 வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. 15.6 inch கொண்ட ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஒரு டீசெண்டான கான்ஃபிகரேஷனோட ஒரு நல்ல ப்ரைஸ் டேக்கில் கிடைக்குது. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு வேல்யூ ஃபார் மணி லேப்டாப்பாக இருக்கும். அடுத்த பட்ஜெட் கொஞ்சம் அப் பண்ணோன்னா ASUSோட VivoBook 14 இருக்குது. இந்த லேப்டாப் வந்து RYZEN 3 ப்ராசரில் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. மாடல் நம்பர் வந்து 3250. இது வந்து ஒரு 14 inch தான். ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நார்மலாக அந்த 15.6 inch கம்பேர் பண்ணும்போது. பட் இதுலேயே வந்து 4GB RAM 1TB ஹார்ட் டிஸ்க் கூட வருது. ஒரு பேசிக்கான யூசேஜ் ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 32,000 அண்ட் பிலோ 32,000 பட்ஜெட்டில் வந்து இந்த லேப்டாப் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த லேப்டாப்க்கு வந்து HDFC கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளாட்டாக வந்து 2,000 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் வருது. ஸோ 30,000 வந்து நம்ம இந்த லேப்டாப் வந்து வாங்க முடியும். 30,000 வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வர்த்தான பிக் தான். அடுத்து அப்படியே வந்து பட்ஜெட் கொஞ்சம் அப் பண்ணனா லெனோவோவில் வந்து IdeaPad Slim 3 இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் நம்ம பார்த்தோன்னா i3 10th Gen வந்து பவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த லேப்டாப்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லைட்டாக இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும். பட் இங்கே என்னென்னு பார்த்தோன்னா 4GB ரேமோட வருது. பட் 256GB SSD இருக்குது. Windows 10 தான் பவர் பண்ணியிருக்காங்க. MS Office வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. 2 years வாரண்டி தராங்க இந்த லேப்டாப்க்கு. ஸ்டில் இதோட ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா 34,000 போட்டிருக்காங்க. HDFC கார்டு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஒரு 10% HDFC கார்டு டிஸ்கவுண்ட் தராங்க. அமேசான் ICICI கார்டு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 5% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் டேக் நம்ம பார்த்தோன்னா கன்சிடர் பண்ணலாம். லேப்டாப்பில் நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ண மாட்டீங்க, அப்படியே நார்மலாக யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஷட் டவுன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த லேப்டாப் கன்சிடர் பண்ணலாம். ஸ்டோரேஜ் உங்களுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸாக இருந்ததுன்னா SSD இல்லாமல் ஹார்ட் டிஸ்கோட லேப்டாப்ஸ் இருக்குது. பட் இந்த லேப்டாப் வாங்கிட்டு நான் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணால் கூட வந்து நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்த லேப்டாப் நம்ம பார்த்தோன்னா ASUSலேயே வந்து Core i3 லேப்டாப் இருக்குது. பட் இந்த மாடல் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த லேப்டாப்போட ஒரு 1,000 rupees எக்ஸ்ட்ரா. பட் இதில் வந்து 512GB SSD தராங்க. அது மட்டும் இல்லாமல் 4GB RAM 32GB ஆப்டென் மெமரியோட வருது. ஆப்டென் மெமரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேமு இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஓப்பனிங் டைம் எல்லாமே வந்து அந்த ரீட் ரைட் ஸ்பீட் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதில். ஸோ ஆப்டென் மெமரி இருக்கிறது வந்து இது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது. ப்ளஸ் 15.6 inch வருது. ஒரு ட்ரெடிஷ்னல் லேப்டாப் சைஸ் 15.6 inch. i3 10th Gen வந்து இது ரன் ஆகிட்டு இருக்கு. ICICI பேங்க் கார்டு அண்ட் ஆக்சிஸ் கார்டெலாம் இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ 35,000 வந்து இது ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் டேக்கில் இருக்குது. இந்த லேப்டாப்பும் செக் பண்ணி பாருங்கள். SSD இருக்குது. இந்த பட்ஜெட்டில் SSDயோட கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் ரொம்ப ஒரு பவர் யூஸர் கிடையாது. நார்மல் டே டு டே யூசேஜ் ப்ரௌசிங் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி ஒரு ரெகுலர் யூஸ்க்காக லேப்டாப் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ASUSலேயே வந்து VivoBook 15 இது வந்து i3 10th Gen தான் பவர் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து 8GB RAM ஆப்ஷனோட வருது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து 4GB RAM ஆப்ஷனோட இருந்தது. அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். பட் RAM மட்டும் இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 38,000 லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. 38,000 லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 500 ரூபாய் கூப்பான் டிஸ்கவுண்ட்டும் தராங்க. இதெல்லாம் இல்லாமல் தனியாக வந்து கார்டு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்பை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ப்ரைஸ் டேக்கில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக செல் பண்ணிகிட்டு இருக்க ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா 39,747. இப்போ வந்து 38,000 இருக்குது. ஸோ ஒரு
கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 ரூபி வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கூப்பான் டிஸ்கவுண்ட் ஒரு 500 ரூபாய் ஆட் பண்ணுறதுனால 2500 டிஸ்கவுண்ட் இருக்குது. ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் சொல்ல முடியாது, பட் ரீசனபிளான டிஸ்கவுண்ட்டு. அடுத்த நம்ம லிஸ்ட்டில் வந்து லெனோவோட ஐடியாபேட் ஸ்லிம் 3 இருக்குது. இது வந்து i3 11 ஜெனில் பவர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல லேட்டஸ்ட் ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து ஃபுல் HD டிஸ்பிளே கிடைக்குது. 8GB RAM and 256GB SSDயோட வருது. மற்றபடி வந்து Windows 10 OS இருக்குது. MS ஆஃபீஸோட ப்ரீ இன்ஸ்டாலாக வருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 500 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கூப்பான் இருக்குது. 2 இயர்ஸ்க்கான வாரண்டி சப்போர்ட் இருக்குது இந்த லேப்டாப்க்கு. இதோட ப்ரைஸ் கம்பேரிசன் மட்டும் நம்ம பார்த்துலாம். நான் யூஸ்வலாக செல் பண்ணிகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 45,000, பட் லோவஸ்ட்டாக வந்து 37,000 வரைக்கும் போயிருக்கு. எப்போன்னு நம்ம பார்த்தோன்னா செப்டம்பர் 16, ஒரு 15 டேஸ் பேக் தான். சப்போஸ் இந்த லேப்டாப் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நீங்கள் பாருங்கள். பட் ஸோ 2-3 டேஸில் நம்ம பார்த்தோன்னா ப்ரைஸ் ட்ராப் இருக்கிற மாதிரி தெரியல. பட் மேபி இந்த ஆஃபர் கழிச்சு வேணால் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கும். யூஸ்வலாக செல் பண்ணிகிட்டு இருக்க ப்ரைஸ் 45,000 கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு 3,000 ரூபி ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அப்படின்னா 40,000 வந்து இதை வாங்க முடியும். 40,000 நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு வர்த்தான லேப்டாப்பாக இருக்குது. அடுத்து பட்ஜெட் கொஞ்சம் அப் பண்ணிங்கன்னா 47,000 வந்து ASUSலேயே இன்னொரு லேப்டாப் இருக்குது. இது வந்து i5 10th ஜெனில் பவர் பண்ணியிருக்காங்க. 8GB RAM இருக்குது. 512GB SSD Windows 10ல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிமிலராக இருக்கும். பட் 8GB RAM ஆப்ஷன் இருக்குது, SSDயும் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லேப்டாப்ஸோட ஸ்லைட்டாக கொஞ்சம் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நீங்கள் ப்ரௌசரில் வந்து ஒரு 10 டேப் ஓப்பன் பண்ணி வச்சாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் உள்ள லேப்டாப் வந்து அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும். ப்ளஸ் ஸ்டில் SSD ஆப்டின் மெமரி ரெண்டுமே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது. 47,000 ப்ளஸ் பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 45,000 வரைக்கும் நம்மளால் வாங்க முடியும். அடுத்து அப்படியே பட்ஜெட் கொஞ்சம் அப் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு மேசிவான இது. ஸோ MSIயோட லேப்டாப் இருக்குது. MSI நம்ம பார்த்தோன்னா மதர் போர்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெஸ்க்டாப்போட மதர் போர்டு கம்பெனி வந்து இப்போ லேப்டாப்ஸை வந்து லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு அர்பன் ஏரியா இல்லை டயர் 1 சிட்டியில் இருந்தீங்கன்னா MSIயோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்கும். பட் அதுவே வந்து நீங்கள் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா சர்வீஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து MSI லேப்டாப் வாங்கலாமா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 47,000 வந்து ரொம்ப வர்த்தாக இருக்குது. RYZEN 5500Uல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. 8GB RAM 512GB SSDயோட வருது. 15.6 inch ஸ்க்ரீனு அண்ட் கீபோர்டுக்கு வந்து பேக்லைட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அதுவும் இவங்க செல் பண்ணிகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாகவும் இருக்குது. நார்மலாக செல் பண்ணிகிட்டு இருக்க ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா 60,000 வந்து இந்த ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா ஒரு மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லேப்டாப்ஸோட ரொம்ப வர்த்தாக இருக்குது. MSIயோட சர்வீஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள். பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்ல ஒரு வர்த்தான லேப்டாப்பாக இருக்குது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோன்னா ASUSோட VivoBook Ultra 15 இருக்குது. இது வந்து RYZEN 5 சீரிஸில் தான் பவர் பண்ணியிருக்காங்க. 4500U ப்ராசரில் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கும் வந்து 8GB RAM 512GB ஸ்டோரேஜ் இருக்குது. Windows 10ல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எந்த மாடல்லையும் வந்து டெடிகேட்டடாக கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. அப்படி இதாக இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் பர்பஸ் கொஞ்சம் வந்து லேப்டாப்பை நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் ஆகும். கேமிங் வந்து உங்களுக்கு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி கிடையாது. பட் நார்மல் டே டு டே யூசேஜ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த RYZEN 5 சீரிஸ் பவர் லேப்டாப்க்கு போகலாம். 51,000 செல் பண்ணிருக்காங்க. நார்மல் செல்லிங் ப்ரைஸ் வந்து 54,000. ஸோ அதுலேருந்து ஒரு 3,000 ரூபாய் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது. பெரிய அளவு டிஸ்கவுண்ட் இல்லை. பட் ஸ்டில் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் பேங்க் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 ரூபீஸ் வந்து இவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஸோ 3,000 ரூபீஸ் வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் தான். பட் இந்த லேப்டாப் நம்ம பார்த்தோன்னா ஃப்ளாட்டாக வந்து 7,500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குதா சொல்கிறாங்க. 7,500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் போச்சு அப்படின்னா ரொம்ப ஒர்த் இது. இந்த லேப்டாப் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 45,000க்குலாம் கிடச்சிது அப்படின்னா வேறு லெவல் ஒர்த்து தான் இது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் கேமிங் சென்ட்ரிக்காக பார்க்குறீங்க, அண்டர் 60,000 நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஹெச்பியோட பெவிலியன் மாடல் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து RYZEN 4600Hல தான் பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃபிக் கார்டு நம்ம பார்த்தோன்னா 1650 Tiல பவர் பண்ணியிருக்காங்க. 4GB கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளே வந்து 144Hzக்கான ஒரு ஹையர் FSH சப்போர்ட்டும் இருக்குது. 8GB RAM 512GB SSDயோட வருது. அண்டர் 60,000 நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஹெச்பி போகலாம். ஏசர் டெல் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட ஒரு டயர் 2 சிட்டியில் கூட சர்வீஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதுவும் ஏசர் எல்லாமே வந்து ஆன்சைட் சர்வீஸ் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹெச்பி நம்ம பார்த்தோன்னா இப்போ வெள்ளூர் மாதிரி சிட்டிஸில் எடுத்துகிட்டால் கூட ஹெச்பியோட சர்வீஸ் சென்டர் வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படின்னா ஹெச்பி மாதிரி லேப்டாப்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஸ்டில் ஹெச்பியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ப்ராமிசிங்காக தான் இருந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்டு வந்து பர்சனலாக ஹெச்பி பெவிலியன் லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இது வரைக்குமே வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. பட் அவன் வந்து i5 மாடல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ RYZEN இப்போ வந்து 59,000 செல் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 70,000 இருக்குது. பட் லோவஸ்ட்டாக வந்து 56,000 வரைக்கும்
போயிருக்கு. இந்த லேப்டாப்புக்கும் வந்து ஃப்ளாட்டாக 7500 ரூபி வரைக்கும் பேங்க் டிஸ்கவுண்ட் தராங்க. அந்த ப்ரைஸ் டேக்லாம் நம்ம பார்த்தோன்னா 51-52,000 வந்து இது கிடைக்கும். ஸோ 51-52க்கு வந்து இது ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பட்ஜெட் கொஞ்சம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கேமிங் ஓரியன்டாக லேப்டாப் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா RYZEN 7 பவர்டு ROG லேப்டாப் பார்க்கலாம். ASUSோட தான் இது. ஸோ இந்த லேப்டாப் வந்து 2021 எடிஷன் தான். இதுக்கும் வந்து 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. Windows 10 வந்து ப்ரீ ஆக்குபைடாக வருது. 4GB NVIDIA 1650 கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1650 வந்து நல்ல ஒரு கேப்பபிளான கிராஃபிக் கார்டு தான். இதுக்கு வந்து 8GB RAM and 512GB SSDயோட வருது. 68,000 செல் பண்ணிருக்காங்க. பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ப்ரைஸ் டேக் கிடைக்கும். நார்மலாக செல் பண்ணிட்டு இருக்க ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8,000 ரூபி ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ASUSல கோர் i5 நம்ம பார்த்தோன்னா 47,000க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யூஸ்வலாக செல் பண்ணிட்டு இருக்க ப்ரைஸோட ஒரு 4,000 ரூபி வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த 47,000 மட்டும் இல்லாமல் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த லேப்டாப் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 512GB SSDயோட இருக்குது. 32GB வந்து ஆப்டைன் மெமரியும் இருக்குது இதுக்கு. ஸோ இது பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து MSIலேயே வந்து Bravo 15 இருக்குது. இது வந்து RYZEN 7 சீரிஸ் பவர் லேப்டாப்பு 4800Hல தான் வந்து அந்த 4th ஜெனில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. 16GB RAM 512GB SSDயோட இருக்குது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். 75,000 செல் பண்ணிருக்காங்க. பட் யூஸ்வலாக செல் பண்ணிட்டு இருக்க ப்ரைஸ் 79,000. பட் இந்த 2-3 டேஸில் வந்து ப்ரைஸ் ட்ராப்புக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த 75,000ல் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான லேப்டாப். இந்த லேப்டாப் நான் மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ HP VICTUS நம்ம பார்த்தோன்னா 5600H RYZEN 5 சீரிஸில் தான் பவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 1650 தான் ரன் ஆகிட்டுருக்கு. பட் இந்த லேப்டாப் நம்ம பார்த்தோன்னா 62,000 செல் பண்ணிருக்காங்க. யூஸ்வலாக செல் பண்ணிகிட்டு இருக்க ப்ரைஸோட ஒரு 6,000 ரூபி ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் வந்து 7,500 ரூபீஸ் வந்து ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 7,500 ரூபீஸ் டிஸ்கவுண்ட்லாம் கிடச்சிதுன்னா ஈஸியாக வந்து ஒரு 55-56,000 வாங்க முடியும். ரொம்ப ஒர்த்து அந்த ப்ரைஸ்க்கு. பட் HP உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டர்லாம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக என்னோட பெஸ்ட் பிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட macbook Air 1. இது வந்து M1 சிப்பில் பவர் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக செல் பண்ணிகிட்டு இருக்க ப்ரைஸோட ஒரு மேட்ச்வான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து 256GB SSDயோட தான் வருது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங்காக பார்க்குறதாலும் சரி, இன்டென்ஸாக கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு ஆல் லேப்டாப்பாக இருக்குது. ஸோ ஆப்பிளோட macbook Air M1 வந்து நம்ம இப்போ பார்த்ததுலேயே வந்து தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய லேப்டாப்பாக இருக்கும். ஸோ பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாடலுக்கு வந்து நீங்கள் போயிடலாம். ஓவராலாக வந்து தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கேமிங் லேப்டாப்ஸ் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். கேமிங் லேப்டாப்ஸ் டெடிகேட்டடாக வந்து ஏதாச்சும் ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு பார்க்குறேன். அந்த மாதிரி எதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நான் கூடி சீக்கிரமாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க அப்படின்னா கேமிங் லேப்டாப்க்கு வந்து டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டெலகிராமில் நம்ம ஆஃபர் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து நான் பின் பண்ணி வச்சிருப்பேன். ஆஃபர் சேனலில் இருக்கக்கூடிய பெஸ்ட் லைட்னிங் டீல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ தட் எந்த ஒரு நல்ல டீல்ஸுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் ஆஃபர் அது இதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக அதில் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்போம் நம்ம ஆஃபர் சேனலில். ஸோ அந்த சேனலையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க யாராவது லேப்டாப் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன லேப்டாப்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே வந்து நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.